திருக்குறானில் வரும் சூரா யூசுஃபில் ஒரு அற்புதம் இருக்கிறது. இதை பற்றி யாரும் அதிகமாக பேசுவதில்லை. அதன் கருத்தில் மட்டுமல்ல, அதன் அமைப்பிலும் தான். அது ஒரு நேர்த்தியான கண்ணாடியைப் போல வடிவமைக்கப்பட்டுள்ளது. ஒரு பக்கத்தில் இருக்கும் ஒவ்வொரு காட்சியும் மறுபக்கத்தில் இருக்கும் மற்றொரு காட்சியை பிரதிபலிக்கிறது. இது ஒரு கனவுடன் தொடங்குகிறது. ஒரு கனவு நனவானதோடு முடிகிறது. ஆரம்பத்தில் ஒரு பொய்யால் கரைப்படைந்த ஒரு சட்டை, பின்னர் ஒரு உண்மையால் கிழிக்கப்பட்ட ஒரு சட்டை. குழந்தையாக இருக்கும் பொழுது கிணற்றில் வீசப்படுகிறார். பின்பு வளர்ந்தவுடன் சிறையில் அடைக்கப்படுகிறார். ஒவ்வொரு வீழ்ச்சிக்கும் ஒரு எழுச்சி, ஒவ்வொரு சோதனைக்கும் ஒரு பதில், ஒவ்வொரு காயத்திற்கும் ஒரு குணம். அறிஞர்களை வியப்பில் ஆழ்த்தும் பகுதி இதுதான். இதனுடைய அமைப்பு தற்செயலானது அல்ல. இது மிகவும் துல்லியமானது, திட்டமிட்டது மற்றும் கணிதவியல் ரீதியானது. இதனுடைய அற்புதம் என்னவென்றால், இந்த வசனங்கள் அனைத்தும் ஒரே முறையில் ஒரே கோர்வையாக இறக்கப்பட்டன. இருப்பினும் அவை ஒரு கடிகாரத்தின் பற்களைப் போல ஒன்றோடு ஒன்று கச்சிதமாக பொருந்துகின்றன. இறைத்தூதர் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை திருத்தவில்லை. அவர்கள் இதை எழுதவோ திருத்தவோ அல்லது மாற்றி அமைக்கவோ இல்லை. பேனாவை கூட தொடாமல் முதல் முயற்சியிலேயே இப்படி ஒரு சூறாவை யாரால் கட்டமைக்க முடியும்? இறைவனை தவிர.